அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, மோடிஜி அவர்கள் விரைவில் வரவிருப்பதால் அனைவர் பெயர்களையும் கூறியதாக கருத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி, அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு குமரி மாவட்டத்தின் இந்தியாவின் கடைசி முனை அல்ல, இந்தியாவின் முதல் முனையாக இருக்கும் குமரி மாவட்டத்தில் இருந்து மோடிஜி பேசவிருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து தான் காஷ்மீர் என்று சொல்வார்களே தவிர காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி என்று சொல்வது இல்லை. ஆகையால் குமரி முனை தனது சொந்தமாக்கிக் கொள்ளும் மோடிஜி அவர்கள் தற்பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறார். இன்றைக்கு என்னை நான் 2 காரணங்களுக்காக நமது பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டேன். ஒன்று, இங்கு அன்பும் பாசமும் திகழ்கிறது. இது வேறு இடத்தில் பார்க்க முடியாது. அங்கு உருவபொம்மைகள் தான் எரிக்கப்படும். உள்ளே இருக்கும் போதும் எரிப்பார்கள், வெளியிலே சென்றாலும் எரிப்பார்கள். இதுதான் அங்கு உள்ள நிலைமை. ஆனால் எங்கிருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் மகத்துவம். அதுபோன்று இன்றைக்கு பெண்களை மதிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசத்தின் பெண்களை கரங்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை அனைவரும் கோடிட்டு காண்பித்தார்கள். அதன் பகுதியாகத்தான் 1-2 திட்டங்களை மட்டும் உங்கள் நினைவுக்கு கூற விரும்புகிறேன். முத்ரா திட்டம், 69% பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள். தொழில் முனைவோர் 81% பெண்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள். இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். நம்மிடம் டேட்டா உள்ளது. டேட்டா அது உள்ளது, தரவு உள்ளது. மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது. பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும். அவ்வாறாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சி எல்லாரை விட அதிகமா பணம் வாங்கி இருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ல. அதுவும் கொஞ்ச வருஷமே ஆட்சியில் இருந்து. இதுதான் தகவல். ஸ்டேட் பேங்க் கொடுத்திருக்க தகவல்ல முதல்ல வெளிவந்தது இதுதான். எல்லாரை விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க. வருஷம் 3 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கேன். 3 வருஷம் முடியல. பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தாண்டிட்டாங்க. அதான் மகத்துவம். ஆனா குற்றம் சொல்றது என்னமோ ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி, தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க.